ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலுடைய நேம் லிஸ்ட்டை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எதனா டவுட்டு எதனா சந்தேகம் அப்படின்னு சொன்னால் வந்து குரூப்பில் கேளுங்க. கண்டிப்பாங்க வந்து பதில் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பு. இந்த பிவிசி பைப்பு வந்து 3/4 இன்ச்சில் இருக்குது, 1 இன்ச்சில் இருக்குது, 1.25 இருக்குது, 1.5 இருக்குது. நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு நம்ம 3/4 இன்ச்சும் 1 இன்ச்சு தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த 3/4 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா 20 mm பைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 இன்ச்சு பைப்பை 25 mm பைப்புன்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பெண்டு. இந்த பெண்டு வந்து 20 mmலையும் கிடைக்குது, 25 mmலையும் கிடைக்குது. 20 mm அப்படின்னா 3/4 இன்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 25 mm அப்படின்னா 1 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பிவிசி பெண்டு. இந்த மெட்டீரியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி ஜங்ஷன் பாக்ஸு. இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து 4 வேலையும் கிடைக்குது, 3 வேலையும் கிடைக்குது, 2 வேலையும் கிடைக்குது, சிங்கிள் வேவ்லையும் கிடைக்குது. இது 20 mmலையும் கிடைக்குது, 25 mmலையும் கிடைக்குது. அதாவது 3/4 இன்ச்சிலையும் கிடைக்குது, 1 இன்ச்சிலையும் கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து ஜங்ஷன் பாக்ஸு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 வே, 3 வே, 2 வே, சிங்கிள் வே கிடைக்குது. இந்த டெப்த்து வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சீலிங்கில் வந்து பைப் போடும்போது வந்து இந்த டெப்த்து ஜங்ஷன் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். நார்மல் ஜங்ஷன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெப்த்து கம்மியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சீலிங் உள்ளே வந்து அமைக்கணும். அதனால வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து ஜங்ஷன் பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீலிங்கில் யூஸ் பண்ணணும். வால் கான்டியூட்டு இல்லை ஓப்பனில் அடிக்கிறீங்கன்னா நீங்கள் நார்மல் ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சீலிங் பைப் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து டெப்த்து ஜங்ஷன் பாக்ஸ் தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பாட்லைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3/4 இன்ச்சிலையும் கிடைக்கும், 1 இன்ச்சிலையும் கிடைக்கும். அப்படி இல்லைனா ரோட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய கரெக்டான பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் பாக்ஸ் தான் வந்து சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் நேமு ஃபேன் பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சீலிங் பைப் போடும்போது மேலே வந்து போடுவோம். இது பேர் ஃபேன் பாக்ஸு. இந்த மெட்டீரியல் நேம் வந்து கப்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20 mmலையும் கிடைக்குது, 25 mmலையும் கிடைக்குது. அந்த 20 mm 3/4ன்னு சொல்லுவாங்க, 25 mm 1 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பைப்புக்கும் ஒரு பைப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து இந்த மெட்டீரியல் நேம் வந்து பிவிசி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து பிவிசி சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் வந்து பைப் போடும்போது நம்ம சொல்யூஷன் போட்டு ஒட்டி தான் வந்து போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட் கொட்டும் போது இல்லை மிதிக்கும் போது அது வந்து பிடிங்கிட்டு வராமல் இருக்கும். அதனால் வந்து இந்த சொல்யூஷன் வந்து நம்ம சீலிங் பைப் போடும்போது எலக்ட்ரிக்கல் பைப்பு, அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் பைப் போடும்போது நம்ம இந்த சொல்யூஷன் போட்டு ஒட்டி தான் நம்ம வந்து பைப் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் நேம் வந்து மெட்டல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வால் சேசிங் பண்ணி நம்ம சுவிட்ச் போர்டு எங்கெங்கே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வாலில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பூசின பிறகு நம்ம லாஸ்ட்டாக வந்து பிளேட்டு போடணும், சுவிட்ச் பிளேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடல், 3 மாடல், 4 மாடல், 6 மாடல், 8 மாடல், 12 மாடல், 16 மாடல் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். அது நம்ம வந்து எத்தனை சுவிட்ச் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த எத்தனை ஒரு போர்டில் இல்லை 2 மாடலில் இல்லை 3 மாடலில் 4 மாடலில் வந்து எத்தனை சுவிட்ச் மாட்டலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். போய் வந்து சேனலில் போய் பாருங்கள். அதனுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய நேமு. இந்த உட்டன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் சுவிட்ச் போர்டு வர இடத்துல நம்ம வந்து வால் சேசிங் பண்ணும்போதே நம்ம வந்து பதிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசி முடித்த பிறகு நம்ம சுவிட்ச் பிளேட் மாட்டிக்கலாம். இது ஒரு மாடலு. அப்புறம் வந்து மெட்டல் பாக்ஸ் ஒரு மாடலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4x4, 4x4, அதாவது 4x4 அப்படின்னு சொல்லுவாங்க. 4x6, 4x8, அப்புறம் வந்து 4x10, 4x12 அதுபோல் சைஸ்லாம் இருக்குது. இதனுடைய வீடியோ வந்து கரெக்டாக எத்தனை சுவிட்ச் போடலாம், சாக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். போய் வந்து கண்டிப்பாக சேனலில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கிளாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படி இல்லைனா சேடில் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் கிளாம்ப் வந்து சொன்னால் எல்லாருக்கும் வந்து புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு, அதாவது 20 mmலையும் கிடைக்குது இந்த எலக்ட்ரிக்கல் கிளாம்ப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுனா 25 mm அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ப் கிடைக்குது. இந்த கிளாம்ப் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஓப்பனில் பைப் அடிக்கும் போது நம்ம இந்த கிளாம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நேம் வந்து ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷர் வந்து 8 mmல கிடைக்குது, 6 mmல கிடைக்குது. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனில் பைப் அடிக்கும் போது ட்ரில்லு போட்டு
நம்ம ப்ளக்கு விட்டுக்கு பதிலாக இந்த ஃபிஷரை தான் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் லேட்டஸ்ட்டாக. இப்போ முன்னாடிலாம் வந்து அந்த ப்ளக் விட்டு அதாவது கட்டை அடிப்பாங்க, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஃபிஷரை வந்து பிவிசி ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷரை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஓப்பனில் பைப் அடிக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனோட நேமை உட்டன் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35x8 அப்படின்னு சொல்லுவாங்க. 35x8 mm உட்டன் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் பைப் அடிக்கிறதுக்கு நம்ம கிளாம்புக்கு யூஸ் ஆகும் இந்த ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ நேம் வந்து 35x8 உட்டன் ஸ்க்ரூ. அடுத்து இந்த மெட்டீரியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டீல் நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் அணி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஸ்டீல் நெயில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு ஸ்டீல் நெயில் தான் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த எலக்ட்ரிக் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். எப்படி வந்துச்சுன்னா வாலில் பைப் போடும்போது நம்ம அதில் கட்டுக்கம்பி சுற்றி நம்ம அந்த காடியில் உள்ள அடிச்சுட்டு இழுத்து கட்டுறதுக்கு வந்து நம்ம இந்த 1.5 ஸ்டீல் அணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுபோல் என்னாச்சும் நீங்கள் எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணும்போது இந்த 1.5 அணி பயன்படுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் நேம் வந்து இன்சுலேஷன் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சுலேஷன் டேப் வந்து ஒயர் ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் கிரிப் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் டீர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸ்டீல் கிரிப் தான் இருக்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது டீர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கம்பெனி தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த இன்சுலேஷன் டேப்பில். வந்து பார்த்திங்கன்னா என்னோட நேமு எஸ்பிஎன் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிங்கிள் ஃபேஸ் டிபி. இந்த டிபி வந்து 6 வே 8 வே 12 வே 16 வே அதுமாரி டிஃப்ரெண்ட் வேல கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஹவுஸ், அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தான் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த டிபி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டிபி பேர் தான் 3 ஃபேஸ் ரோட்டரி டிபி. இந்த டிபி தான் வந்து மேக்ஸிமம் நம்ம ரெசிடென்ஷியலில் யூஸ் பண்ணுவோம். எதனாச்சும் ஒரு ஃபேஸில் பவர் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம வேறு ஃபேஸில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதனால தான் இது ரோட்டரி சுவிட்ச் மூலிமா நம்ம அடுத்த ஃபேஸுக்கு நம்ம மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வே டிபி இருக்குது, 6 வே டிபி இருக்குது, 8 வே இருக்குது, 12 வே இதுமாரி டிஃப்ரெண்ட் வேல வந்து டிபி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து இந்த டிபி பேர் 3 ஃபேஸ் டிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டரி அதுமாரிலாம் எதுவுமே இருக்காது. 4 போல் எம்சிபி இருக்கும். அப்புறம் ஆர் ஃபேஸு ஒய் ஃபேஸு ப்ளூ ஃபேஸுக்கு தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இதில் 4 வே 6 வே 8 வே 12 வே வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. 16 வே கூட மார்க்கெட்டில் இருக்குது. அடுத்து வந்து இந்த டிபி பேர் 3 ஃபேஸ் 7 செக்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபி வந்து மேக்ஸிமம் நம்ம கமர்ஷியல் பில்டிங்கில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த டிபி வந்து என்னென்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 4 வேல இருக்குது, 6 வேல இருக்குது, 8 வேல இருக்குது, 12 வேல இருக்குது, 16 வேல இருக்குது, 24 வேல கூட இது இருக்குது. மேக்ஸிமம் அதிக லோடு யூஸ் பண்ணுற இடத்துல இந்த டிபியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இந்த டிபி நேம் வந்து வெர்டிக்கல் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. VTPN டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஃபேஸ் சப்ளை அவுட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் சிங்கிள் இன் கொடுத்து இதில் வந்து 4 அவுட்டு 6 அவுட்டு 8 அவுட்டு, அதாவது 8 அவுட்புட்டு எடுக்கலாம் 3 ஃபேஸாகவே. அதனால் இது பார்த்திங்கன்னா VTPN டிபி வெர்டிக்கல் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் மெட்டீரியல் உள்ள நேம் லிஸ்ட்டு வரும். அது வந்து பார்ட் 2ஆக வரும். அந்த வீடியோவும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.